ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்தனிப்பட்ட பேரெல்லாம் கூப்பிட்டு விளைஞ்சா கேட்க மாட்டேன். உனக்கு விளையினா நீ தான் எடுத்துக்கணும். திடீர்னு கேட்பேன். அது யாருன்னு கேட்க மாட்டேன். எனக்கு விளங்க திடீர்னு கூப்பிடுவேன். அந்த ஆள் இல்லாட்டி அடுத்த நாள் அவருக்கு சம்பவம் இருக்குது. சரி, இன்னைக்கு பாசிட்டிவ் பேர் கேள்வி ஒன்று செய்வோம். 2023 நினைக்கிறேன். சரியா? 2023 தான் நினைக்கிறேன். ஓகே, பாப்போம் அது. சரியா? சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கவனி. ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே, சரி, கவனிங்க. கேள்வி வாசிப்போம். கேள்வி வாசிப்போம். ஆயிடை இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன செய்ய? பயப்படக்கூடாது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான். சும்மா இப்படி எல்லாம் கேட்பான். ஒன்றுக்கு நீ பயப்படக்கூடாது. அதுக்குதான் நான் அந்த கேள்வி செய்ய போறேன். ஓகேவா? ஆயிடை -2 தொடக்கம். ஓகேவா? -2 சரியா சமன் x அதிலும் பார்க்க ஓகே. இப்ப இதுக்கான விளக்கம் என்ன சொன்னா, -2லும் 2க்கு சமன் அதை விட கூட x, 4க்கு சமன் அதை விட குறைவு x ஆகுமா அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. சரியா? இதனுள்ளே சார்பு y சமன் 4 சக 2x ஆய x வர்க்கம். யாரா? y சமன் 4 சக 2x அதே நேரம் sin x வர்க்கம் இன் சில x இன் பெருமானங்களை நேரொத்த y இன் பெருமானங்களை காட்டும் ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ஒன்று பயப்படாத, நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வரைக்கும் விளக்கம் உனக்கு சொல்லுவேன். பயப்படாத, நான் இருக்கேன், பயப்படாத. சரியா? ஓகே, இப்போ எக்ஸ் ஒய் சார்ட்டை போட்டுட்டு வருவோம். எக்ஸ் டே y டேயும் சார்ட்டை போட்டு வருவோம். சரி, கவனிங்கடா, நல்ல கவனி. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்ல போறேன். ஒவ்வொன்றுக்குமே நான் விளக்கம் சொல்ல போறேன். தேவையானால் நல்ல கவனி. முதலாவது விஷயம், இப்படி ஒரு ஐடியா சொல்றான். இதை பார்த்து நீ பயந்துருவாய். இதை பார்த்த உடனே பயந்துருவாய்ன்றதுக்காக தான் நம்ம அதை போட்டது. அது தெரியுமா உனக்கோ? எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறவன் ஒரு காலமும் உன்னை செய்ய விடணுன்றதுக்காக எடுக்க மாட்டான். அவன் நீ இதையும் தாண்டி எல்லாம் செஞ்சுப்பார். அதான் அவனோட டாக்டர். யோசிச்சு பாரு, பலமையா நாங்க இதெல்லாம் இல்லாம சும்மா வெறுமனே இப்படி கேள்வி செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னா, இப்படி எல்லாம் இல்லாம இப்படியே கேள்வி செஞ்சுட்டு பழகினா, இப்படி ஒரு கேள்வி கேட்டா எங்களுக்கு இதை வச்சு ஐடியா எடுக்கிறதுக்கு ஞாபகம் வராது. இது என்னன்னு யோசிப்போம். சார், போர்ட் விளங்குது இல்ல? டேய், உனக்கு போர்ட் விளங்குது இல்லையாடா? அவங்க கவரேஜ் பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரியா? யோசிச்சு பாரு, இவ்வளவு நாள் நாங்க இந்த சமன்பாடை வச்சு அப்படியே செஞ்சுட்டு போறோம். திடீர்னு அவன் இப்படி கேட்கும் போது எங்கட மைண்ட் செட் இந்த சமன்பாடை வச்சு செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லுமா, இல்லாட்டி இது என்ன யோசிக்க செல்லுமா? உங்க ஒப்பீனியன் என்ன சொல்ல? இப்படி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ இதை யோசிப்பியா? இல்ல, அதுதான் நான் யோசிக்க மாட்டேன், நான் எடுத்தா போயிடுவேன். அப்படி யோசிப்பியா? எப்படி யோசிப்பேன்? பெஸ்டுக்கு தான் இதைத்தான் யோசிப்பார். என்னவா இருக்கும் இது, என்ன இலவ செல்லிருக்கான் அப்படிதான். அவன் ஒன்னும் செல்ல இல்ல, இதைத்தான் செல்லுவான். எனக்கு தெரியுமா, இந்த எக்ஸ் ஆல் வந்துகிட்டு நல்ல ஞாபகம். இங்க பாரு, இந்த எக்ஸ் ஆல் மறை 2க்கு சமணம் அதை விட கூடவா? நல்ல கவனி. இந்த எக்ஸ் அப்படின்னால் மறை 2க்கு சமணம் அதை விட கூடவா? அதே நேரம் நேர் 4க்கு சமன் அதை விட கூடவா? மறை 2க்கு சமன் அவர் வருவார். அதை விட கூடன்னு சொன்னா எப்படி போகும்? மறை 1 0 1 2 3 4 இப்படி போவார். ஆனா அவன் திருப்பி சொல்றான் நேர் 4க்கு சமன் அதை விட குறைவு, அங்கே போகக்கூடாது. அப்ப இதுதான் அந்த ஆள். இவரையும் பாரு, மறை 2 மறை 1 0 1 2 3 4 வருகிறா. இந்த இலவத்தான் அப்படி சொல்றான், வேற ஒன்றும் இல்லடா. இந்த இலவத்தான் சொல்றான். இதை பத்தி நீ பயப்படாது. இப்ப இனி இப்படி வந்தா நீ பயப்படுவியா? இல்ல சார்.
பயப்படக்கூடாது. நான் இருக்கேன். ஓகே சரி. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படியுமே எங்கள்ட்ட என்ன கேட்பான், ஒரு எக்ஸ் பெருமானத்தை வந்து y பெருமானத்தை கேட்பான். அப்படின்னு சொன்னா முதல் ஐடியா உனக்கு என்ன வரணும்? முதல்ல ஐடியா என்ன வரணும்? டேய் x பெருமானம் கேட்டு x பெருமானத்தை y பெருமானத்தை கேட்டா முதலாவது ஐடியா என்ன உனக்கு வரணும்? சமன்பாடு வச்சு காணுங்க. வெரி குட். சமன்பாடு வச்சு காணுங்க. y சமன் 4 சக 2 சய x வர்க்கம். டாக்டர் விஷாதா? டாக்டர் விஷாதா இருக்கீங்களா? ஓ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ராதாக்கு வரஹ்மத்துல்லாஹி. சாப்பிட போட்டீங்களா? அதெல்லாம் டைம் போட்டுருங்க. பெரிய பிரச்சனை போயிடும். 4 சக 2 தர இங்க x பார் என்ன போடுவீங்க? 2 சய 2 இன் வர்க்கம். 4 சக 2 தர x பார் 2 x வர்க்கம்னா 2 இன் வர்க்கம். ஆகவே 4 சக 2 4 சய 2 4 2 இன் வர்க்கம்னா 2 தர 2. 2 இன் வர்க்கம்னா என்ன அர்த்தம்? 2 தர 2 தான் 2 இன் வர்க்கம். 2 தர 2 தான் 2 இன் வர்க்கம் 4. சரியா? ஓகே. இதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயினா யார் வருவாங்க? 4 வருவாங்க. 4 மட்டும் வரும். 4 மட்டும் வரும். இப்ப 4 வந்த விஷயம் உங்களுக்கு விளைஞ்சப்பல இந்த 4 வந்த விஷயம் விளைஞ்சா இவ்வளவுதான். அப்போ இங்க யார் வருவாங்க? 4 வருவாங்க. யார் வருவாங்க? 4 வருவாங்க. சரி, இப்ப இவங்களை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? கிராஃப் வரைய போறோம். கிராஃப் வரைஞ்சிட்டு வரேன்பா. சரி கவனிங்க. சரி, இப்போ ஆளுகளை குறிக்க போறோம். என்ன செய்ய போறோம்டா? ஆளுகளை குறிக்க போறோம். வாங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கிடையாது. எக்ஸ் அச்சை பார்த்துட்டு தான் நிலை கூட்டாச்சை பார்க்கணும். எக்ஸ் அச்சு எக்ஸ் சய 2ஆக இருக்கும்போது y சய 4. எக்ஸ் சய 2ஆக இருக்கும்போது y சய 4. ஓகே. அடுத்தது x சய 1ஆக இருக்கும்போது y 1. அடுத்தது x 0ஆக இருக்கும்போது y 4. x 1ஆக இருக்கும்போது y 5. அடுத்தது x 2ஆக இருக்கும்போது y 4. x 2ஆக இருக்கும்போது y 4. x 3ஆக இருக்கும்போது y 1. நான் பாஸ் இருக்கிறீங்களா? x 4ஆக இருக்கும்போது y - 4. ஓகே சரியா புள்ளல்? இப்போ புள்ளிகளை குறிச்சாச்சு, வரைவும் வாங்க. அப்படி இப்ப பாத்து செல்லு, இது உயர்வு வரைவா அல்லது இழிவு வரைவா? உயர்வு. வரைஞ்சாச்சு. இப்ப கிராஃப வரைஞ்சிட்டேன். சரியா? எங்களுக்கு தெரியும் என்னென்ன கேள்வின்னு சொல்லி நான் மார்னிங் படிச்சு தந்தேன். ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியாது, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்த மாதிரி எனக்கு கவுண்ட் விளங்குது. எனக்கு கவுண்ட் விளங்குமே யார் யார் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு தான் வைக்கிறேன். ஏன் பார்த்திருக்கிறேன் அப்படி நீங்க கிட்டத்தட்ட 42 பேர் இருக்கீங்க. எப்பவுமே என்னோட சேர்த்து குறைஞ்சது 40 பேர் சரி யூஸ் காட்டணும். எனக்கு காட்டல. எனக்கு வேணா ஒரு 5 10 அப்படி அந்த சம்திங்ல தான் காட்டுச்சு வியூஸ். ஓகேவா? எனக்கு விளங்கு நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு சரி. ஒருவேளை இன்டெலிஜென்ட் பிள்ளைகளா இருப்பீங்களா நீங்க? பார்க்கல சார். ஓகே, ஒருவேளை இன்டெலிஜென்டான பிள்ளைகளும் இருப்பீங்க தானே. ரோம் அகாடமியில வந்தாங்க, அந்த பார்த்த உடனே நீங்க பிடிச்ச திருப்பி ரெக்கார்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியா நீங்க கிளாஸ் ஃபுல் டே? ஓகே சரியா? ஓகே சரி. இப்போ இதை வச்சு என்னென்ன கேள்வி கேட்பான்னு பார்த்தோம்னு சொன்னா, இதை வச்சு என்னென்ன கேள்வி கேட்க இருக்குது? முதலாவது திருபட் புள்ளி கேட்பான் அல்லது உயர்வு புள்ளி கேட்பான். திருபட் புள்ளி 4 உரு கேட்பான். அல்லது சார்பு நேராக இருக்கிறது, சரி மறையாக அதிகரிக்கிற, நேராக அதிகரிக்கிற, நேராக குறையிற, மறையாக குறையிற வீச்சு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டி
சமச்சீர் அச்சின் சமன்பாடுகளுக்கு ஞாபகம் இருக்குது. இல்லாட்டி இந்த சமன்பாடை அந்த வேற ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சமன்பாடுக்கு மாத்து செல்லி வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் உண்மையாவே அந்த கேள்வி பார்க்கல, சரியா, உண்மையா கேள்வி பார்க்கல, ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அடிச்சு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். சரியா, கேள்வி பார்க்கல. வேற கேள்வி எப்படி இருக்க சான்ஸ் இருக்குது? ஓகே, இவருக்கு சமமாக 0 போட்டு எனவே இவங்களோட ஆளுநர் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஏதாவது முப்பெருமானம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயம் தான் தொடர்ந்து வரும். இது உண்மையா போயா? இதுவரைக்கும் நாங்க பார்த்த கேள்விகள் இப்படி வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இப்ப இதையும் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரியாது. உண்மையா நான் பார்க்கல பிள்ளைகள், வெறுமனே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அடிச்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். சரியா, கேள்வியே வாசிப்போமா? ஓகே, பாப்போம். ரெண்டாவது கேள்வியை முடிச்சுட்டேன். மூணாவது பி பகுதியில முதலாவது என்ன கேட்கிறான்னு சொன்னா, ஆயிடை சரியா, ஆயிடை பி பகுதியில முதலாவது கேள்வி, ஆயிடை ஒன்று வையானது ஒன்றை விட பெருசாம், வைனிது ஒன்றை விட பெருசாம், அதே நேரம் 4 விட சின்னதாம், இருளே சார்பு குறையும் எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. புதுசா கேட்க தானே இப்படி ஒரு கேள்வி. இப்ப இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கோமா? இல்ல சார். இல்ல. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்படி செய்யறது சொல்லி. ஓகே, நான் இதுக்கான விளக்கத்தை உனக்கு அழகா சொல்லி தர போறேன். இதுக்கான விளக்கத்தை நான் எப்படி சொல்லி தர போறேன்னா அழகா சொல்லி தர போறேன், நல்லா கவனிக்கும். சரியா, வையானது ஒன்றிலும் பார்க்க பெருசா, அதே நேரம் 4ஐயும் பார்க்க குறைவா, 4லும் பார்க்க குறைவா. அங்க சமண்டு விஷயம் சொல்லிருக்கானா? இல்லை. சமண்டு விஷயம் சொல்லிருக்கானா? இல்லை. அதே நேரம் சார்பு குறையும் எக்ஸின் பெருமானம். எக்ஸ் பெருமானம் என்ன செய்யணுமா? சார்பு குறையணும். எக்ஸின் சார்பு என்ன செய்யணும்? குறையுமா? குறையும், அதிகரிக்கிற குறையிற எல்லா விஷயமும் இருக்குது. இப்ப வா, நான் உனக்கு கிளியரா வளம்படுத்துறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. விஷயம் இதுதான், ஒன்றுமில்லை. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வர சிம்பிளான ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வரேன். y சமன் 0 சொன்னா யாரு? இந்த கிடைக்கோடு தானே, இந்த கிடைக்கோடு தானேடா y சமன் 0. இதை சொல்றியா? சொல்லி தந்திருக்கிறேன். அதுவே y ஆனது 0 விட பெருசுன்னு சொன்னா யாரு? இந்த துண்டு தானே, இந்த போட்டது இதுதானே y 0 விட பெருசு. பேசலாடி கட் பண்ணிட்டு போகும், ஒன்னும் தேவையில்லை. சரியா, யாரு பேசலன்னு. ஓகே, இப்போ 0 விட வைட பெருமானம் கூட சொன்னா இந்த பக்கம், 0 விட நல்லா கவனிச்சுக்கோ, y ஆனது 0 விட குறைவாக காணப்படுச்சுன்னா கீழே. அதே நேரம் y சமன் 2 அப்படின்னு சொன்னா என்ன வரும்னா இந்த 2க்கு நேரா கூட அடிக்கிறது, இந்த 2க்கு நேரா போறதுதான் y சமன் 2. y சமன் -1னா கீழே இப்படி போறது. அதுவே y சமன், அதாவது y ஆனது இரண்டிலும் பார்க்க என்ன செய்யுது? குறவு. இங்கிட்டு குறவு, இங்கிட்டு கூட்டுனா ரெண்டிலும் பார்க்க குறவுனா என்ன வரணும்? ரெண்டிலும் பார்க்க குறவுனா இங்க. அதுவே இப்படி வந்துச்சுன்னு சொன்னா y ஆனது ரெண்டிலும் பார்க்க கூட அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம்? 2 விட கூட மேல. இவ்வளவுதான் விஷயம். சரியா, இவ்வளவுதான் விஷயம், மத்தபடி எதுவுமே கிடையாது. உனக்கு விளங்கணுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன். எக்ஸாம் நான் எழுத மாட்டேன், நான் எழுதினாலும் பாஸ் ஆகிட்டு வந்துடுவேன். யார் எக்ஸாம் எழுதணும்? நீ. அப்ப எக்ஸாம் போற நீ என்ன செய்யணும்? கிளீனா போகணும். கிளீன் ஆன்சர் அயன் பண்ணி கொடுக்க அது இல்ல, இந்த விஷயம் தரவா போகணும். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா எனக்கு தலையில தள்ளி, அதனால கவனிங்க. நான் பொதுவா யாருக்கும் ஏச மாட்டேன். பொதுவா நான் ஏசுற பழக்கப்பட்டு இல்லை, ஆனா ஏச வைக்காது, அவ்வளவுதான் விஷயம். சரி, உங்களோட எல்லாட்டையும் திறமை இருக்குடா, எல்லாட்டையும் திறமை இருக்குது. திறமை இல்லாத என்னமே இல்லை. யோசிச்சு பாரு நீங்க. சரியா, சின்ன வயசுல பைஸ்கிள் ஓடி இருப்பார், ஓடும் போது கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில அந்த பைஸ்கிள் தொட்டே இல்லையா? பைஸ்கிள் ஓடணும்னு நினைப்பு வரலாம் இல்ல. சின்ன வயசுல பேசிருப்பா, அதெல்லாம் விடுறா. சின்ன வயசுல மழலை மொழி அப்படித்தான் பேசி இருந்திருப்பாரு. ஒரு கட்டம் வந்த பிறகுதான் ராணி உமா, வாப்பா, தாத்தா, மரம், செடி, கொடி, அதிலே சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் பேசினாங்க. முழுமையா
அம்மா எனக்கு சாப்பாடு தாருங்கள் அப்படின்னு எத்தனை 1.5 வயசுல வேணா சொல்லிக்கலாம், இல்லாட்டி 1 வயசு, இல்லாட்டி 7 மாசத்துல வேணா சொல்லிக்கலாம். யாரை சொல்லிக்கிறா? இல்ல, அந்தந்த வயசுல அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னேறுது. அந்த மாதிரி தான் நீயும், அந்த மாதிரி தான் நீயும். இப்போ இது விளங்க இல்லையா, இதுக்கு முன்னுக்கு விளங்க இல்லையா, இனி விளங்க ட்ரை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ட்ரை பண்ணு. அவ்வளவு விஷயம். சரியா? ஓகே. இப்ப இந்த கேள்வி வரும். இந்த கேள்வியை பார்த்தா சொன்னா இதை தனி ஒரு ஆளா பாரு, இதை தனி ஒரு ஆளா பாரு. கவனம். இதை பார்த்தா சொன்னா இப்படி பார்த்தா ஒன்றிலும் பார்க்க வை கூட. ஒண்டி யாரு? முதலாவது விஷயம் இந்த இருக்கிறார். ஒன்றிலும் பார்க்க வை கூட, அப்ப மேல போடும். ஒன்றிலும் பார்க்க வை கூடனா மேல போடும். ரெண்டாவது பாரு, வையானது 4லும் பார்க்க குறவு. 4 எங்க இருக்குது? 4லும் பார்க்க குறவுன்னு சொன்னா எந்த கேப்? இப்போ சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. சரி, இப்ப பாரு எந்த கேப் தான் வரும்? ஒன்றிலும் பார்க்க கூடண்டா இவங்க, 4லும் பார்க்க குறவுண்டா இவங்க. நான் தனித்தனியா எடுக்கிறேன், இவரை சேர்த்து எடுக்காம. முதலாவது பாரிவை ஒன்றிலும் பார்க்க வை கூட, ரெண்டாவது 4லும் பார்க்க வை குறவு. ஒன்றிலும் பார்க்க கூட நான் மேலே, 4லும் பார்க்க குறவுனா கீழே. இது கிளியரா? தொடர்ந்து பார்ப்போம். எக்ஸ் என்ன செய்யுது? எக்ஸ் என்ன செய்யுது? என்ன செய்யுது? என்னடா செய்யுது? குறையுது சார். குறையுது. குறையுதுன்னு சொன்னா இங்க என்ன செய்யுது? எக்ஸ் கூடுது. குறையுது. அவ்வளவு விஷயம். இப்ப குறையிறது எந்தெந்த இடத்துக்கு குறையுது? சரியா? இவரும் அடுத்தது இவரும் தானே. நல்லா யோசிக்கிறோம். இங்க இருந்து அங்க குறையுது. இந்த துண்டு தான் குறையுது. இங்க இருந்து இவ்வளவு வரை கூடு. இந்த துண்டு எடுப்பியாடி? இங்க கீழே இருக்கிற துண்டு எடுப்பீங்களா? அவன் தான் ஒரு வரையோட தந்திருக்கிறானே. இந்த இருக்கு, இந்த ஒன்றை விட வை கூடவா இருக்கணும், 4 விட வை குறைவா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கணும். அதே நேரம் எக்ஸ் வந்துகிட்டு குறையணும். எக்ஸ் குறையணும்னு சொன்னா இது கூடுது, இது குறையுது. அப்ப எனக்கு இது வேணா, இதுதான் வேணும். இது வேணும்னு போதும். எங்க இருந்து குறையுது? இவ்விடத்துல இருந்து இவ்வளவு வரைக்கும் குறையுது. இவ்விடத்துல இருந்து இவ்வளவு வரைக்கும் குறையுண்டா இங்க இருந்து பார்த்துட்டு சொன்னா இந்த 2, இங்க இருந்து பார்த்தா இந்த 3. அப்ப இந்த கேட்டகரிக்குள்ளதான் அந்த ஆள் வரும். இந்த கேட்டகரிக்குள்ளதான் அந்த ஆள் வரும். அப்போ இட வீச்சு எப்படி இருக்கும்? இட வீச்சு எப்படி இருக்கும்? எக்ஸின் வீச்சு 2 x 3. 2ஐ விட எக்ஸ் பெரிது, 3ஐ விட எக்ஸ் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சரா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சு படாத பிரதரா தான் நான் ஏசுறேன். எனக்கு ஒரு தம்பி, எனக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்களா இருந்தா அவன் படிக்கலாட்டி எனக்கு எப்படி கோவம் வருமோ, நான் சொல்ற விஷயம் கேட்கலாட்டி எனக்கு எப்படி கோவம் வருமோ, அந்த மாதிரிதான் நீங்க. எனக்கு தங்கச்சி தம்பி மாதிரி மாறி எல்லாம் இல்ல, தம்பி தங்கச்சி ஆக்கள் தான் நீங்க. சோ அந்த உரிமையில நான் ஏசுறேன். சரி, நீங்க ஏசாதீங்க, எனக்கு அப்படியெல்லாம் ஏசுனா சரி வராதுன்னு சொன்னா நீங்க பர்சனல் மெசேஜ் போட்டுரும். உன்னையே குறிப்பிட்டு நான் ஏசவே மாட்டேன், கடைசி வரைக்கும் ஏச மாட்டேன். சரியா? நீ நல்லா இருந்தா அது உனக்கு தான், வேற யாருக்கும் வராது. சரியா? கவனம். கேள்வி கேட்கிறான், y சமன் b சய a சய x முழுவதின் வர்க்கம். இதை பார்த்து நீ பயப்படாது. எதை பார்த்து நீ பயப்படாத. முதல்ல நான் இருக்கேன் தானே, எதை பார்த்தும் பயப்படாது. நம்ம காலையில் ஒரு சமன்பாடு படிச்சோம். இப்படி ஒரு சமன்பாடு, y சமன் பிளஸ் ஓ மைனஸ் எக்ஸ் a முழுவதின் வர்க்கம் பிளஸ் ஓ மைனஸ் b. இப்படி ஒரு சமன்பாடு படிச்சோமா? படிச்சோம். இதுல நான் ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். இவர் என்னவா இருப்பாரு? உயர்வு அல்லது இழிவா இருப்பாரு. உயர்வு அல்லது இழிவா இருப்பாரு நான் சொல்லித்தேன். அதே மாதிரி இந்த ஏ அப்படின்னா யாரா இருப்பாங்கன்னு சொல்லி தந்தேன். சமச்சீரச்சு அந்த எக்ஸ்ட்ரா சமச்சீரச்சு போற அந்த எக்ஸ்ட்ரா சமச்சீரச்சுல எக்ஸ்ட்ரா, அதாவது சமச்சீரச்சு பெருமானம். சமச்சீரச்சின் பெருமானம் இதுதான் ஏ இருப்பார்.
சரி, இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப வந்து அப்படியே தூக்கிங்க பாருங்க, அங்க எழுதுறேன்னா கவனிச்சுக்கோ, பயப்படாம. சரி, y சமன் யார் ஆயிருக்காங்க, b சாய a சாய x முழுவதும் வருங்க. சரி, இப்படி இருக்காரு. நம்ம படிச்சது இப்படி. இப்போ இவரை நாங்க இவருக்கு ஏத்த மாதிரி மாத்துவோமா? இந்த ஆளை இவருக்கு ஏத்த மாதிரி மாத்தினோம், எங்களுக்கு ஓகே தானே, திருப்தி தானே? ஓகே ஓ சார். ஓகே, ஓ சார். சம அடைக்கிற ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க. டாக்டர் சமா, ஓகே சார். இப்ப இவருக்கு ஏத்த இவருக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம். முதலாவது யார் இருக்கணும், பிளஸ் ஓ மைனஸ் இவர் இருக்கணும். சரியா, இவங்க இருக்கணும். அப்போ முன்னுக்கு என்ன யார் இருக்காரு, மைனஸ் இருக்கிறார், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே நேரம் இந்த எக்ஸ் நான் முன்னுக்கு போடுது, அப்ப சாய எக்ஸ் நல்லா காமிச்சோம், சாய எக்ஸ். இங்க முன்னுக்கு சக ஏ இருக்கு, ஓடுவதின் பாருங்க. இதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்ல இருக்கா? சார். இல்ல, எனக்கு பிளஸும் மைனஸும் இல்ல சார். அதுக்கப்புறம் இங்க சக முன்னுக்கு சக பி. இப்போ இந்த ஆளை நாம இந்த ஆளுக்கு மாத்திட்டோம், இந்த ஆளை இந்த ஆளுக்கு மாத்தியாச்சு. இப்ப கண்டுபிடிக்க மாட்டோம், இப்ப கண்டுபிடிக்க இயலுமான்னு பார்ப்போம். இப்ப கண்டுபிடிக்க இயலுமான்னு பார்ப்போம். இப்போ இந்த கிராஃபுக்கு தானே இந்த சமன்பாடு மூலம் எடுக்க சொல்றான், இந்த கிராஃபுக்கு தானே இந்த சமன்பாடு மூலம் எடுக்க சொல்றான். வேற ஏதாவது சொல்றானா? இல்லையே, இல்லையே, இல்ல சார். இல்ல. இல்ல. சமன்பாடை போடுவோம்பா, கவனி, ஒன்றுக்கு இல்ல, பயப்படாத, வைய போடுவாய், பிரச்சனையும் இல்ல. சய போடுவார். ஏன் சய போடுவாய் நான் சொல்லி தந்தேன். ஒரு வளைவுக்கு முன்னுக்கு, ஒரு வளைவின் சமன்பாடுக்கு முன்னுக்கு மைனஸ் இருந்தா அது உயர்வாகவும், பிளஸ் இருந்தா இழிவாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு கவரேஜ் ப்ராப்ளம். ஓகேமா, ஓகே சரியா. மைனஸ் இருந்தா உயர்வாகவும், பிளஸ் இருந்தா இழிவாகவும் போகும் நான் சொல்லி தந்தேன். அப்போ இந்த கிராஃப் உயர்வுச்சுன்னா கட்டாயம் மைனஸ் இருக்கணும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, அப்படியே இருக்கும், அப்படியே வரும். சரியா, இந்த சாய் எக்ஸ் இருக்கு, சாய் எக்ஸ் அப்படியே இருக்கு, பிரச்சனை இல்ல. இந்த சார்பின் அச்சின் பெருமானம், சமச்சீர் அச்சின் பெருமானம் எவ்வளோடா, எவ்வளோடா? 5. டேய், சமச்சீர் அச்சிரா, நேரொண்டு நேரொண்டு வர்க்கம் சக பி வந்துகிட்டு யாரு, இவர் தான் பி. 5. என்ன 5? நேரம் வந்துட்டா, ஆன்சர் வந்துட்டா. இப்போ எடுத்த ஆன்சரை நான் இவருக்கு மாறி மாத்தணும், எடுத்த ஆன்சரை யாருக்கு மாறி மாத்தணும், இவருக்கு மாறி மாத்தணும். அப்பதான் நாம தருவோம் மார்க்ஸ். நாங்க கீழே எழுதுறேன். ஓகே, y சமன் b என்ற இடத்துல யார் வரணும், 5 வரணும். சாய a என்ற இடத்துல யார் வரணும், 1 வரணும். சாய x வர்க்கம். சரியா பிள்ளை, சரியாடா, சரியாடா, இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். நீ இங்க வைத்து பார்க்கும்போது பயந்திருப்பாய், உண்மையாவே பயந்திருப்பாய். எனக்கு எப்படின்னு தெரியாது, நான் நினைக்கிறேன் நீ பயந்திருப்பாய். சரி, இவரை நான் இப்படி மாத்தி இப்படி மாத்தி இப்படி மாத்தி இப்படி எடுக்கணும்னு சொல்லும் போது இப்ப எப்படி இருக்கு உனக்கு ஃபீல், எப்படி ஃபீல் பண்ற? ஈஸி ஆயிடுச்சு. இஸ் வெரி ஈஸி. மெட்ஸ் எப்படி எங்களுக்கு, மெட்ஸ் எப்படிடா, வெரி ஈஸி, வெரி ஈஸி. அடுத்த கேள்வி போவோம். வெரி குட், அடுத்த கேள்வி போவோம். எடுத்து வச்சிட்டோம் என்ன, அது ஓகே. இருபடி சமன்பாடு சிம்பிளா செய்யணும், இது எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வி. மூணாவது கேள்வி, காணி. இருபடி சமன்பாடு 4 சக 2x சய x வர்க்கம் சமன் 0. இந்நேர்மூலத்தின் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு கண்டு, அதை மட்டும் வச்சுக்கோ. முதலாவது விஷயம் அப்படியே, முதலாவது விஷயத்தை மட்டும் வச்சுக்கோ. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, 4 சக 2x சை x வர்க்கம் சமன் 0 சரியா, பெருமானத்தை
நேர்மூலத்தை மட்டும் கண்டு அது எப்படி கிட்டிய பெருமானத்தை காணட்டுமா கேள்வி விளைச்சா இன்னொரு கவலப்படுத்தின பார் இன்னொரு கவலப்படுத்தின பார் அவன் என்ன சொல்றான் நல்ல கவனி அவன் என்ன சொல்றான் நல்ல கவனி அவன் சொல்றான்டா இருபடி சமன்பாடு 4 சக 2x சய x வரைக்கும் சமன் பூஜ்ஜியத்தின் நேர்மூலத்தின் பெருமானத்தை நேர்மூலம் சொன்னா எப்போதும் அது பிளஸ்ல தான் இருக்கணும் பிளஸ்ல இருந்தா தானே அவனோட நேர்மூலம் மைனஸ்ல இருந்தா அது மறை மூலம் அதை நான் சொல்லி காட்டுறேன் பார் ஓகே நேர்மூலத்தின் கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு கண்டு அப்படியே நிப்பாட்டும் இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தேன் இப்படி ஒரு சமன்பாடு தந்து அந்த சமன்பாடு அவன் கிராஃப்ல தந்த சமன்பாடும் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னா y7 பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த y7 பூஜ்ஜியம் கோடு இது அந்த கிராஃப் வெட்டிட்டு போற மூலகங்கள் தான் இவங்களோட மூலகங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் நேரத்தோட சொல்லி தந்திருக்கேனா ஓ சார் ஞாபகம் இருக்கா ஓ சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி அப்போ இங்க பாருங்க இவர சமன்பாடு எடுத்தாங்க சொன்னா y சமன் 4 சக 2x சய x வர்க்கம் இதுதான் கிராஃப்ல சமன்பாடு எங்களுக்கு நல்லாவே தெரியும் y சமன் 0 வைட பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது வைட பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும் போதும் சரியா வைட பெருமானம் இதுவாக இருக்கும் போதும் அதோட மூலங்களாக காணப்படுறது ஒன்று இவரு இன்னொன்று இவரு இவரை பார்த்தா என்ன சொன்னா மைனஸ் எப்படி வரும் 1 தசம் ஒரு 2 3 வரும் நான் ஒரு 3 எப்பவுமே 3 வைக்கிறேன் அப்ப இவரே ஒரு 3 தசம் 3 எனக்கு சம்திங் தெரியாது அன்னது இப்போ யோசிச்சேன்னா இதுல இது மறை மூலம் இது நேர் மூலம் இது மறை மூலம் நேர் மூலம் கேள்வியில அவன் எந்த மூலத்தை கேட்டான் நேர்மூலம் நேர் மூலம் நேர் மூலத்துல பெருமானம் என்னடா 3.3 3.3 கிட்டிய முழு பெருமானத்துக்கு காக்குறான் தசம் 3 எடுக்கும் போது தசம் 5 வந்தா நீ 4 போடலாம் தசம் 3 வந்துச்சுன்னு நீ எத்தனையே போடணும் 3 போடணும் அப்போ இவரை நேர் முழு என்னவளோ 3 இப்ப எப்படி வச்சுக்கோ இத வச்சுக்கோ அவன் தொடர்ந்து செல்றான் என்னமோ செல்லுதான் கேட்போம் வாங்களே தொடர்ந்து என்னமோ செல்லுதான் அதை கேட்டு வந்துடும் வாங்களே ஓகே நேர்மூலத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு கண்டு யாரும் ஒண்ணு செய்ய வேணாம் அதனை கொண்டு √5க்கான பெருமானத்தை பெறுக ஓகே இப்போடா இப்படி என்ன கேட்கிறான்னு சொன்னா இப்போ இது என்ன விஷயம் சொன்னா இது எக்ஸ்ட்ரா பெருமானம் இது இப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் அப்படின்னு நினைச்சுக்கோ அவன் கேட்ட கேள்வி √5 கேட்ட கேள்வி √5 பெருமானம் இப்ப பார் y7 0 தானேடா y7 0 இருக்கும் போது இப்போ இந்த சமன்பாடை கரெக்ட் எடுக்கிறீங்களா பெஸ்ட்டுக்கு இந்த சமன்பாடை கரெக்ட் எடுக்குமா ஓகே சார் எழுதுறேன் ஓகே இடத்துல இருக்கேன் இந்த சமன்பாடு எழுதுறேன் y சமன் மைனஸ் x சக 1 வர்க்கம் பிளஸ் 5 y சமன் 0 ஆகும் போது y சமன் 0 ஆகும் போது அது எப்படி வரும் அப்ப y க்கு பதிலா 0 வரும் மைனஸ் x சக 1 வர்க்கம் பிளஸ் 5 இப்படி வருமா இந்த ஃபுல் செட்டனா அப்படியே அகல கொண்டு போனா அது நேராக மாறுதானே மறை குறியீடு நேராக மாறுதானே x ஆக 1 சாரி சாய x ஆக 1 முழுவதும் வர்க்கம் சமன் 5 இது ஓகே வரைக்கும் ஓகே சார் ஓகே சரி இப்ப என்ன செய்ய போறீங்க இந்த வர்க்கம் மங்கள போனா வர்க்கம் மூலமா மாறும் சாய x ஆக 1 சமன் √5 எடுக்கலாமா 5 எடுக்கலாமா plus o minus 5 plus o minus 5 இப்ப எடுப்போமாங்க சைட பெருமானம் என்ன x பெருமானம் என்ன
மூன்று சய 3 பிளஸ் 1 பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 5. எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்களேன். 1 minute. சரி, இப்ப கவனி. இவரை நான் மைனஸ் ஆல பிரிக்கிறேன்டா, இந்த ஒட்டுமொத்த ஆலை மைனஸ் ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா எக்ஸ் ஆக எக்ஸ் ஆய 1 முழுவதின் வர்க்கம் சக 5 வருமா? ஓ சார். ஒவ்வொரு இப்போ இந்த ஆளை நான் அங்கால கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா, இந்த ஆளை நான் அங்கால கொண்டு வந்தேன்னு சொன்னா எக்ஸ் ஆய 1 முழுவதின் வர்க்கம் சய 5 வரும். என்ன பிள்ளை? சய 5 வரும். சரியா? வர்க்கம் இங்கால போனிச்சு சொன்னா எக்ஸ் ஆய 1 சமன் சய 5க்குள்ள வர்க்கமூலம் வந்தாலே பிளஸ்ஸா மாறும். அது பிளஸ்ஸா மாறும். இது ஓகேவா? இது ஓகேவா? வர்க்கமூலத்துக்குள்ள ஒரு காலம் மைனஸ் பெருமானம் இருக்காது, ஒரு காலமும் மைனஸ் பெருமானம் இருக்காது. இது ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரியா? இப்ப கவனி, x பதில் நாம என்னத்தை போட போறோம்? 3. 3 சாய 1 சமன் ரூட் 5. 3ல இருந்து 1 போனா எவ்வளவு? 2. அப்ப ரூட் 5 பெருமானம் என்ன? அண்ணாவா? அண்ணாவா எவ்வளவு? 2. இந்த விஷயம் விளைஞ்சா அம்மா எங்க இருக்காங்க. சரி பாவம். ஆயிடே இப்ப நீ ஆயிடே வந்த பயப்படுவியா? ஆயிடேன்னா என்ன? அவன் என்னத்த சொல்லியிருப்பான்? டேய் ஆயிடேன்னு சொல்லி அவன் என்னத்தடா சொல்லியிருப்பான்? சொல்லுடா சமா, சொல்லுங்க பாப்போம். ஆயிரன்னு சொல்லி அவன் என்னத்த சொல்லியிருப்பான்? விளக்கம் இல்ல. அப்ப நாங்க என்னத்த பார்த்துட்டு இருந்த இவ்வளவு நேரம்? நாங்க அத்தினத்தை அது பெருமானம், அந்த பெருமானத்துறது சொல்லிட்டாரு. எந்த பெருமானத்துறது? எக்ஸ்ட்ரா சார். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. விளங்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இல் இருபடி சமன்பாடு y சமன் x வர்க்கம், y சமன் x வர்க்கம் சக 4x சய 1 இன் x இன் பெருமானங்களுக்கு ஒத்த y இன் பெருமானங்களை காட்டும் பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப முதலாவது கேள்வி x 0 ஆகும் போது y இன் பெருமானம், இரண்டாவது அதுக்கான கிராஃப். ஓகேவா? இப்ப முதலாவது அதை வரைஞ்சிட்டு வந்துருவோம் வாங்களே. சரி கவனிங்க, முதல் கேள்வி என்ன கேட்கிறான்? x சமன் 0 ஆகும் போது y இன் பெருமானம், x சமன் 0 ஆகும் போது y இன் பெருமானம் என்ன? இதான் கேள்வி. 0 ஆகும் போது y இன் பெருமானம் என்ன? அப்ப எங்களுக்கு தெரியணும் என்ன? சமன்பாட்டை போட்டு அதை கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். சமன்பாட்டை போட்டு கண்டுபிடிக்கிறேன். சமன்பாடு என்ன எங்களுக்கு தெரியும்? y சமன் x வர்க்கம் சக 4x சய 1. x க்கு பதிலா 0 போடுவாய். அவ்வளவுதான் விஷயம். x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னு சொன்னா 0 வர்க்கம் 0, 4 தர 0 0 சய 1. ஆகவே y சமன் சய 1. y சமன் சய 1. ஆக 0 ஆக இருக்கும்போது y ட பெருமானம் என்ன? சய 1. சய 1. கிராஃப் நாங்க இங்கே குறிப்போம். அப்ப அங்க அழகா எழுதுது. நடி கஷ்டம். எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. கவனி, இப்ப வா முதலாவது x அச்சு பாப்போம். பிடிஞ்சி போச்சு. ஒரே கஷ்டமாகும் சார் உங்களுக்கு. இது அழிக்கிறேனே. தெரியுதா? சரி, இப்ப கவனி, x அச்சுல -5, y அச்சுல 4. ஓகே, அடுத்தது ரெக்கார்ட் போட்டுக்கணும். ஓகே, -4க்கு -1. என்னடா அது ஒரே அடி கீழ வந்து. அடுத்தது -3 -4.
அளவு திட்டங்களை பார்த்து வரைஞ்சீங்க. நான் ஏதோ ஒரு குத்து மதிப்புல கொண்டு போறேன் இன்னைக்கு. -2க்கு 5. அடுத்தது -2க்கு -4. ஓகே. 0க்கு -1. இல்ல -1க்கு எத்தனை? -4. 0க்கு -1. 0க்கு -1. 1க்கு 4. மறுபடியும் 1க்கு 4. டேய், புள்ளி குறிக்கிறது எல்லாருக்கும் ஓகே தானே உங்களுக்கு? சார் அது தெரியலாட்டி அல்லாவுக்கா எதிரா போயிடாத. 4 வருஷம் கழிச்சு வா, 9ஆம் வகுப்புல சேரு வந்து படிச்சுட்டாரு. ஆசையா இருக்கிறீங்களா? ஓ சார். டாபிக் சரியா இப்ப? ஓ இப்ப சரி. இப்ப சரி. எல்லாம் அரப்புக்கத்துல இருக்குது. 10 மணி ஆயிட்டேன். அப்படிதான். சரி, இப்ப கேள்விக்குள்ள போமா. மொனவாத கேள்வின்னு பாப்போமா? மொனவாத கேள்வி. ஓகே, பி பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீர் வரைந்த வரைவை பயன்படுத்தி, நம்ம வரைஞ்ச வரைவை பயன்படுத்தி செல்றான். சமச்சீர் அச்சை வரைந்து சமச்சீர் அச்சானது நீர் வரைந்த வரைவை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக. அவன் எப்படி கேட்கான்னு சொன்னா, நல்லா கவனிங்க. சமச்சீர் அச்சை வரையட்டுமா? இந்த சமச்சீர் அச்சை வரைஞ்சி போட்டு இந்த சமச்சீர் அச்சு வெட்டுற புள்ளி இருக்குதானே, அந்த புள்ளியில ஆள்கூற கேட்கான். அடே, இந்த புள்ளி என்ன புள்ளி செல்லு பாப்போம். ஒன்று திரும்ப புள்ளி அவன், இல்லாட்டி இழிவு புள்ளி. அவன் திரும்ப புள்ளி இழிவு புள்ளி கேட்காம அவன் 2 வேலையை நம்ம தாரான். 2 வேலை தரான். ஒன்று சமச்சீரத்தின் சமன்பாடை அடிச்சிடுமா, அடிச்சுட்டு போட்டு அது வெட்டுற புள்ளி என்னையா, அது ஆள்கூறல் இருக்குமா. சரி, வாங்க முதல்ல வெட்டுவோம். வாங்களே வெட்டுவோம். டெய்லி வெட்ட போறோமே. இப்பதான் இதுதான் என்னது சமச்சீரத்தின் சமன்பாடு. சமச்சீரத்தின் சமன்பாடு எப்படி வரும்? x சமன் sin2. மறந்துடக்கூடாது. அவன் கேட்கல, நான் சும்மா எழுதிக்கிறேன். சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? x சமன் sin2. sin2 போறதுல அது. இப்ப இந்த வெற்ற புள்ளி யாரு? இவர் தானே. இவர் யார்? இப்போ x அச்சுல யாரு? -2, y அச்சுல -5. இதுதான் அந்த வெற்ற புள்ளிக்கான ஆள்கூறுகள். கவனி, இதுதான் புள்ளி. இந்த புள்ளியை பார்க்கணும்னா நீ முதலாவது யாரை பார்க்கணும்? x அச்சை பார்க்கணும். x அச்சுல -2, y அச்சுல sin5. ஆகவே sin2, sin5. இதுதான் இந்த புள்ளி. இது கிளியரா? sin2, sin5. இந்த இருக்காங்க. இது கிளியரா? புரியுதா? ஓ சார் அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த கேள்விக்குள்ள போவோம் வாடா. ஓகே, இந்தா கேட்கிறான். அடுத்த கேள்வி கேட்கிறான். 2லும் பார்க்க y சிறிதாக இருக்கும் போது, 2ஐ விட y சிறிதாக இருக்கும் போது x-இன் பெருமான ஆயிடை யாது? x-இன் பெருமான ஆயிடை. இங்க அதிகரிக்கிற குறையிற விஷயம் சொல்றானா? நோட் பண்ணிக்கணும். எல்லாம் மைண்ட்ல நோட் பண்ணிக்கணும். அங்க அவன் என்ன சொல்றான்? y ஆனது 2லும் பார்க்க குறைவாம். y வந்துகிட்டு 2லும் பார்க்க குறைவாய்க்கிற x-இன் பெருமான வீச்சு கேட்கிறான். இங்க x கூட குறைவுன்னு சொல்றான் அவன். இல்லை, மாறாக x-இன் பெருமான வீச்சு கேட்கிறான். அப்ப எங்களுக்கு தெரியணும், முதலாவது இந்த 2லும் பார்க்க கூட குறைவு அப்படின்னு விஷயம் தெரியும். 2 முதலாவது எங்களுக்கு தெரியும். 2ல இருந்து கூடவா குறைவான்னு தெரியும். 2 யார் இதுல? இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2லும் பார்க்க அவன் என்ன சொல்றான்? குறை. 2லும் பார்க்க குறைவுன்னு சொன்னா நல்லா கவனிங்கப்பா, முக்கியமான ஒரு விஷயம். நல்ல புள்ள கவனிங்க. 2லும் பார்க்க குறைவுன்னு போதுடா, ஒன்று இவரு இன்னொன்று இவரு. இதை ஒத்துக்கொள்றியா? 2க்கு சமன் இல்ல, 2லும் பார்க்க குறைவாக இருக்கும் போது இவர் சரியா கொண்டு வந்து புள்ளிய போச்சுன்னு சொன்னா இந்த பாரு, இந்த துண்டு
இவரும் இவரை கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த துண்டும் எப்படி இவரை கொண்டு வந்து வச்சேன்னு சொன்னா இந்த துண்டும் இவரை கொண்டு வந்தா நீங்க அளந்தெழுதிங்க எனக்கு சரியா தெரியாது நான் ஒரு அண்ணளவா உழுதல் இந்த துண்டு இப்ப நான் இதை எடுக்கிறேன் அண்ணளவா ஒரு 0.7 ஒரு 7 எடுக்கிறேன் அண்ணளவை சுவர் தெரியாது நீ வரைஞ்சி வந்தது உனக்கு தெரியும் நான் அண்ணளவா 0.7 எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் -4.7 இது எந்த அண்ணளவு பெருமானம் திரும்பி சொல்லிட்டேன் இது எந்த அளவு பெருமானம் எனக்கு தெரியாது ஒயிட் போர்ட்ல நீ பார்க்கலாமா தசம் பார்க்கலாமா எனக்கு பார்க்கலாம் நீதான் பாத்துக்கணும் ஒருவேளை 6 மிதிக்கலாம் 5 மிதிக்கலாம் எனக்கு தெரியாது நான் அண்ணளவா போடுறேன் எந்த கண்காணிப்பு அதை போடுறேன் சரியா ஓகே அவன் என்ன கேட்டான் எக்ஸின் பெருமான ஆயுதை இவ்வளவுதான் எக்ஸின் பெருமான ஆயுதை யாரு -4.7 எக்ஸ் இங்க யாரா பிளஸ் 7.7 இவ்வளவுதான் இவ்வளவுதான் கஷ்டமா இது கஷ்டமா அடுத்த கேள்விக்குள்ள போங்க வரைவின் சமன்பாட்டை இன்னும் வடிவத்தில் எழுத என்ன வடிவத்திலையா ஒரு ஆள் சொல்லி எனக்கு டாக்டர் சம்மா சொல்லுங்களேன் சமன்பாடை பற்றி சொல்லுங்களேன் y சமன் x plus p வர்க்கம் plus q இதுல எழுதட்டுமா ஓகே கவனி வரைவின் சமன்பாட்டை எங்களுக்கு இது தெரியும் பச்சை தண்ணிடா எங்களுக்கு இது பச்சை தண்ணி என்ன பச்சை தண்ணி q யாரு யாரு -5 p யாரு பெருமானம் எவ்வளவு -2 இப்ப போடுவோமா y சமன் x minus plus into minus minus plus into minus minus 2 plus into minus minus 5 இதானே டேய் ஒண்ணுமில்ல இந்த மைனஸ் இங்க பாரு ஒண்ணுமில்ல நாங்க பாரு y சமன் x சக அப்படியே வெச்சுக்கோங்க p க்கு பதிலா நீ என்ன போடணும் -2 சக போடு q க்கு பதிலா நீ என்ன போடணும் -5 y சமன் x plus into minus plus into minus minus 5 இவ்வளவுதான் ஆச்சு எடுத்துட்டோமா டேய் வர்க்கத்தை போட்டுக்கோ சாரி வர்க்கத்தை போட்டுக்கோ அவ்வளவுதான் இப்போ ஓகேவா ஓகே சார் இப்போ இந்த கேள்வி செய்யறதுக்கு எங்களுக்கு எத்தனை நிமிஷம் பிடிச்சிச்சு இப்ப இது நான் செஞ்சது